திருப்பாவை பாசுரம் 6. இப்பாட்டில் பறவைகள் ஒலி மற்றும் சங்கொலி கேட்டும் எழாத பெண்ணை எழுப்புவதாக கூறப்படுகிறது. 6வது பாசுரத்தில் இருந்து 15வது பாசுரம் வரை தோழிகளை எழுப்பும் விதமாக அமைந்திருக்கிறது. பிள்ளாய் எழுந்திராய், புல்லும் சிலம்பினகான், நாம் யமுனைக்கு போவதற்கு பொழுது விடிந்து விட்டது. இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா. பொழுது விடிந்து விட்டதா? யார் சொன்னார்கள்? எழுந்து வர மனமில்லாத அப்பெண்ணோ எதிர்கேள்வி கேட்கிறாள். இருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமிதான் கூறினான். நாங்கள் எழுந்து வந்து விட்டோமே, நீ இப்படி தூங்குவது சரிதானா? ஸ்ரீ கிருஷ்ண ஆராதனம் செய்ய வேண்டாமா? எழுந்திரு என்று சற்று உரத்த குரலில் எழுப்புகிறாள். அப்பாடலை பார்ப்போம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 6. இப்பாட்டில் பறவைகள் ஒலி மற்றும் சங்கொலி கேட்டும் எழாத பெண்ணை எழுப்புவதாக கூறப்படுகிறது. 6வது பாசுரத்தில் இருந்து 15வது பாசுரம் வரை தோழிகளை எழுப்பும் விதமாக அமைந்திருக்கிறது. பிள்ளாய் எழுந்திராய், புல்லும் சிலம்பினகான், நாம் யமுனைக்கு போவதற்கு பொழுது விடிந்து விட்டது. இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா. பொழுது விடிந்து விட்டதா? யார் சொன்னார்கள்? எழுந்து வர மனமில்லாத அப்பெண்ணோ எதிர்கேள்வி கேட்கிறாள். இருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமிதான் கூறினான். நாங்கள் எழுந்து வந்து விட்டோமே, நீ இப்படி தூங்குவது சரிதானா? ஸ்ரீ கிருஷ்ண ஆராதனம் செய்ய வேண்டாமா? எழுந்திரு என்று சற்று உரத்த குரலில் எழுப்புகிறாள். அப்பாடலை பார்ப்போம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. கோவிலிலும் சங்கு ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. எழுந்திரு பெண்ணே, பூதனை என்னும் அரக்கியின் விஷப்பாலை உறிஞ்சிய பெருமானே என்றும், சகடாசுரனை சிறிய திருவடிகளால் உதைத்து சின்னாபின்னமாக்கி அழித்த பரமபுருஷா கிருஷ்ணா என்றும், பார்க்கடலில் துயில் அமர்ந்த பரமனே என்றெல்லாம் உயிர்களுக்கு காரணமான அவனை முனிவர்களும் யோகிகளும் தியானித்தவாறே ஹரி 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 என்று முழங்கும் ஒலி நீ கேட்டிலேயோ? எங்கள் காதில் விழுகிறதே, உன் மனதில் அது புகுந்து குளிர்விக்கவில்லையோ? அவ்வொலியும் நீ கேட்கவில்லையோ? சட்டென்று எழுந்து வாராய் என இப்படி பலவாறாக கூறி எழுப்புகிறாள். அவளும் வந்து சேருகிறாள் ஒரு வழியாக. இப்பொழுது அடுத்த இல்லம் நோக்கி நகருகிறார்கள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.